ஓபிஎஸ் ஒரு பச்சை துரோகி, வைத்தியலிங்கம் திடீர் அறிவிப்பு. நண்பர்கள், இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் அனைத்து மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலே ஓபிஎஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஓபிஎஸ்ஐ விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பிளஸ் அவருடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும், மற்றவர்கள் அப்போதைக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்களாகத்தான் வைத்திருப்பார் அப்படிங்கிறது தான் அதிமுக சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை உண்மையான நிரூபிக்கக்கூடிய வகையில் ஓபிஎஸ்க்கு நாளுக்கு நாள் ஆதரவு என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கத்திலே மாவட்ட செயலாளராகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும் அனைவருமே அதிமுகவில் மீண்டும் தன்னை கழக அடிப்பு உறுப்பாக நினைச்சு, இன்னொரு புறத்திலே வைத்தியலிங்கம், புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன் இந்த மன்னர்கள் பூராவே தனி அணியை உருவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் நேற்று வைத்தியலிங்கம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வெளியிடுகிறார். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் மட்டும் ஏன் போட்டி போட வேண்டும், அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜக 2-3 தொகுதிகள் வரைக்கும் தருவதற்கு தயாராகத்தான் இருந்தது. ஆனால் ஓபிஎஸ் ஒரே ஒரு தொகுதி போதும். முதலில் 10 தொகுதிகளுக்கு மேல் கேட்கப்பட்டது. ஆனால் கடைசியாக 2-5 தொகுதிகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாஜக தருவதற்கு முன் வந்திருந்தாங்க. ஆனால் இருந்த போதிலும் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும் போதும், மற்ற தொகுதிகளில் ஆட்களை நிப்பாட்டி என்னால் செலவு செய்து ஒன்றும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டார். சரி, அதுதான் போச்சு. தஞ்சை தொகுதியை எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வைத்தியலிங்கத்திடம் எவ்வளவோ முறையிட்டோம். ஆனால் தஞ்சை தொகுதியை டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கி விட்டார். அப்போ ஓபிஎஸ் சில செயல்பாடுகள் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் டிடிவி தினகரனுக்கு ஆதரவுகளை மட்டும் வழங்கி கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சொல்லில் ஓபிஎஸ் அவர்கள் எங்களுக்கு பச்சை துரோகம் என்பது செய்துவிட்டு அதன் காரணமாக தான் நாங்கள் அவரை விட்டு பிரிந்து விட்டோம். இப்பவுமே நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் போட்டி போட்டார். அவர் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் நாங்கள் அனைவருமே சேர்ந்து தான் பார்த்தோம். போதிலுமே ஒரு தோல்வியை தள்ளிவிட்டார். இதற்கு மேல் ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பாஜகவில் இணைவது, பாஜகவை நம் கைக்குள் வைத்துக் கொண்டு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அழிப்பது, இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் அவருடைய நினைவுகள் பூராமே போய்கிட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை, ஓபிஎஸ் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார். அதன் காரணமாக தான் நாங்கள் ஓபிஎஸ் விட்டு வெளியேறி விட்டோம் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அவர்கள் நேற்று தினம் சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.